ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அருள் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்டேட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் 2024 எக்ஸாம் ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, வெளியிட்டு விட்டார்கள். ஸோ அந்த ரிசல்ட்ஸை நம்ம வந்து எப்படி பார்க்கறது, பார்ட் ஏ பார்ட் பி மார்க்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்ட் பி மார்க்ஸ் வரல, இல்லை நாட் எவாலுவேட்டட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ், வைவா வைஸ் ஆர் ஓரல் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கோ இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அருள் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்ஹெச்சி எக்ஸாம் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு mhc.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் பற்றின அந்த லிங்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸ் நடந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9/11/2024 சனிக்கிழமை, 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை நடந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ், அதோட 19/10/2024 20/10/2024 நடந்த எக்ஸாமுடைய இந்த தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 4 நாட்கள் நடைபெற்ற பல்வேறு தேர்வுகளுடைய முடிவுகளை தான் வந்து இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ரைட் சைடில் இருக்கிற லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பிஸ்ட் அட்டெண்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான அந்த ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9/11/2024 சனிக்கிழமை நடந்த காப்பிஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேர்வுக்கான முடிவுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்வு பார்த்தீங்கன்னா கிளீன்லைனஸ் ஒர்க்கர், கார்டன் வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, மசால்ச்சி, வாட்ச்மேன் மசால்ச்சி, ஸோ வாட்டர்மேன், ஸ்வீப்பர் இந்த மாதிரி பணியிடங்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய தேர்வு முடிவுகளை உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அந்த கேப்சாவை என்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர், ஓட்டுநர் பணியிடங்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஓட்டுநர் டிரைவருக்கான அந்த ரிசல்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் கேப்சாவை என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய நேம், நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, என்னென்ன பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து எக்ஸாமினர், ஜூனியர் பேலிக், ப்ராசஸ் ரைட்டர் பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ட்டு 2 மார்க்ஸ் இருக்கு. ஸோ பார்ட் ஏ அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் இவங்க 48 மார்க் எடுத்திருக்காங்க. பார்ட் பி அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடிஸ், பொது அறிவு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்ஸ் நடந்திருக்கு. அதில் 104 மார்க்குக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்ட் பியோட ரிசல்ட் வந்து மார்க்ஸ் இருக்காது, இல்லை அப்படின்னா நாட் எவாலுவேட்டட் அப்படின்னு இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா பார்ட் ஏவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50 கொஸ்டினில் மினிமம் நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதி 20 மார்க் எடுத்திருந்தீங்க, அதாவது 40% கரெக்டாக எழுதி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரையே வந்து எவாலுவேஷனே பண்ணுவாங்க. ஸோ பார்ட் பி ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் வராதவங்க பார்ட் ஏல நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணாத இருந்தால் தான் உங்களுக்கான பார்ட் பி ரிசல்ட் வந்திருக்காது, மார்க்ஸ் வந்திருக்காது, இல்லை நாட் எவாலுவேட்டட் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய அந்த எம்ஹெச்சி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 100 மார்க்கு அவுட் ஆஃப் 100, ஓகேவா? ஏன்னா சில போஸ்ட்டுக்கு வந்து 100 மார்க் எக்ஸாம் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 170 மார்க்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமினர், ஜூனியர் பேலிக், ப்ராசஸ் ரைட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 50 மார்க்கு, பார்ட் பியில் 120 மார்க், மொத்தம் 170 மார்க் எக்ஸாமு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டெஸ்ட், வைவா வைஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் 100க்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 47லேருந்து 52 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு 63லேருந்து 67 மார்க் அவுட் ஆஃப் 100க்கு நம்ம எடுத்திருந்தா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸில் இருப்பீங்க. அதே மாதிரியே சீனியர் பேலிஃபுக்கு 58லேருந்து 62 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. ஜூனியர் பேலிஃபுக்கு 52லேருந்து 57 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் ஆஃப். அதே மாதிரி ப்ராசஸ் சர்வருக்கு 42லேருந்து 52 மார்க் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டு
அனாலிசிஸ் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம டீடைல் அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணாதவங்க லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.